விழுப்புரம் அருகே மனைவி மீது சந்தேகப்பட்ட கணவன் மனைவியின் தலையில் மின்மோட்டாரை போட்டு கொலை செய்துவிட்டு சடலத்தின் அருகிலேயே அமர்ந்திருந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. மனைவி மீதான சந்தேகம் கொலையில் முடிந்தது எப்படி? விழுப்புரம் அருகே உள்ள பேரங்கியூர் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன். இவர் சிவரஞ்சனி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 வயதில் பெண் குழந்தை உள்ளது. சரவணனுக்கு திருமணமானது முதலே மனைவி மீது அடிக்கடி சந்தேகமிட ஆரம்பித்தது. நாளுக்கு நாள் வளர்ந்து வந்த சந்தேகம் ஆத்திரமாக வெடிக்க அடிக்கடி சண்டை சச்சரவு என அவர்களது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. சண்டையில்லாத நாடே என்ற ரீதியில் அவர்களது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் சனிக்கிழமை ஏற்பட்ட சண்டை பெரும் சோகத்தில் முடிந்துவிட்டது. அன்றும் வழக்கம் போல அவர்கள் சண்டையிட்ட பொழுது சரவணின் ஆத்திரம் எல்லை மீறி போயிருக்கிறது. ஒரு கட்டத்தில் தன்னிலை இழந்த சரவணன் வீட்டில் இருந்த மின் மோட்டாரை எடுத்து சிவரஞ்சனியின் தலையில் பயங்கரமாக அடித்துள்ளார். இதில் நிலைகுலைந்து விழுந்த சிவரஞ்சனி இரத்த வெள்ளத்தில் சரிந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். ஆத்திரத்தில் அறிவிழந்து கொலை செய்துவிட்டதை உணர்ந்த சரவணன் மனைவியின் உடலை பார்த்து நிலைகுலைந்து போனார். பின் நிதானத்திற்கு வந்த அவர் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சிவரஞ்சனியின் உடலை கைப்பற்றி விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மனைவியின் உடலின் அருகிலேயே பிரம்மை பிடித்தது போல அமர்ந்திருந்த சரவணனை கைது செய்தனர். குடும்ப வாழ்க்கையில் சந்தேகப்பை தலைவிரித்து ஆடியதால் ஒரு உயிர் பறிபோன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.